பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 84ஆம் சங்கீதம் 11வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இந்த வசனம் சொல்லுகிறது, நன்மையை வழங்காதிரார் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார், நன்மை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், வேலையாக, தொழிலாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்வாக இருக்கலாம், எல்லா காரியமும் உத்தமமாக நடக்கும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய பலனை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சரி, குடும்ப வாழ்க்கையில் அவன் இன்றைக்கு இல்லை. அதனால் நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். நம்ம உத்தமமாக இருக்கணும். நம்முடைய சுதரன் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது வீட்டு காரியங்களை கவனிக்கிறவர்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த இதில் இருந்தாலும் அதில் நீங்கள் உத்தமமாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்டவர் அதற்குரிய பலனை தருவார். வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரான நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை தருவார். அந்த வசனம் அதைத்தான் உறுதிப்படுத்துகிறது. நன்மை அவர் உங்களுக்கு வழங்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களில் நம்ம உத்தமமாக இருக்கணும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவள் உத்தமமாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அதற்குரிய பலனை நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறையா, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீர் நன்மையை வழங்காதிரீர் என்று வழங்குவீர் என்று சொல்லி பார்க்கிறப்பா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் அப்பா நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லி பார்க்கிறையா. நிச்சயமாக நீ நன்மை செய்வீர். இன்றைக்கும் தகப்பனே, வாழ்க்கையிலே செய்ய நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டப்பா. எனக்கு ஒரு குழந்தை வேணும், திருமண காரியம், எனக்கு ஒரு வேலை வேணும், நான் குடியிருக்க ஒரு வீடு வேணும், எனக்கு நல்ல சோதரிக்கிறப்பா, ஒரு சோதரையா ஒரு வாழ்க்கை வேணும் என்று அநேக காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இறங்கி பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து நீர் ஆசீர்வதித்து நடத்தினப்பா. நல்ல எதிர்காலம் வேணும்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்துக்கு ஒரு வழி வாசலை ஏற்படுத்தி கொடுத்து நடத்தினையா. இந்த நாளில் வல்லமை இறங்கட்டும், கரம் இறங்குவதாக, எல்லா தடைகள் மாறட்டும். கர்த்தர் கிருபையா இறங்கி உதவி செய்ய, அற்புதமான வழிகளை திறந்து கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.